நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.4ல் 10th சம். இந்த சேம் ப்ராப்ளம் 9th சம் மாதிரியே தான் இதையும் நம்ம செய்ய போகிறோம். இதிலே அதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து -5 9 அந்த லிமிட்டுக்குள்ளே வருது. டென்ஸ் டு ஆர் மீன்ஸ் மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ எல்லாமே சேரும். ஸோ எஃப்எக்ஸ் இங்கேயே ஒரு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 6x + 1 அப்படின்னா -5லேருந்து 2 வரை எடுத்துக்கலாம். அதே 5x² - 1னா 2வும் 2ல் 6ஐ விட கம்மியாக உள்ளதும். இதில் 2 வராது, 2 விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ -5 -4 -3 -2 -1 0 1 இவ்வளோ தான் வரும். இதில் வந்து 2வும் சேரும். ஆனால் 2 3 4 5 6 வராது, ஏன்னா 6ஐ விட லெஸ் தென். இதே 3x - 4ங்கிறது 6 சேரும். 6 உண்டு, 7 உண்டு, 8 உண்டு, 9 உண்டு. ஏன்னா 9 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதுவும் சேரும். ஸோ இப்போ கொஷினில் எந்த வேல்யூ இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் எடுத்து செய்ய போகிறோம். நமக்கு என்னென்ன வேல்யூன்னு சைடில் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் f of -3 + f of 2. அப்போ f of -3க்கு எதுன்னு பாருங்கள். எந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும்? -3னா ஃபஸ்ட் ஒன் தான். ஸோ 6x + 1. ஸோ 6 × -3 + 1. ஸோ -18 + 1 = -17. இதுதான் ஆன்சர். அதே மாதிரி f of 2 எழுதுங்க. f of 2க்கு எது வரும்? ஸோ 5x² - 1 வரும். ஸோ 5 × 2² - 1. ஸோ 5 × 4 - 1. ஸோ 20 - 1 = 19. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுவோமா? f of 2 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வருது? -17 + 19 என்ன வரும்? ஆன்சர் இஸ் 2. வெரி சிம்பிள். ஸோ சேம் ப்ரொசீஜர் ஃபார் திஸ் சம். f of 7. ஸோ 7னா எது வரும் பாருங்கள். லாஸ்ட் ஒன் 3x - 4. ஸோ சப்ஸ்டியூட் x 7 - 4. 21 - 4 = 17. Then my f of 1. Okay. f of 1 means the first one, 6x + 1. So 6 × 1 + 1. So 6 + 1 = 7. So f of 7 minus f of 1. So 17 minus 7. Answer is 10. Very simple. Okay. Okay. Same procedure for question 3. 2 × f of 4 + f of 8. So first f of 4 கண்டுபிடிப்போம். f of 4 அப்படின்னா எந்த கேட்டகரியில் வருது பாருங்கள். செகண்டில் வருது f of 4. ஸோ 5x² - 1. ஸோ 5 × 4² - 1. ஸோ 5 × 4 × 4 16 - 1. ஸோ 16 5 டைம்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ 80 வரும். = 79. ஸோ சேம் ஃபார் f of 8. ஸோ 8க்கும் போது இந்த லாஸ்ட் ஒன் 3x - 4. ஸோ 3 × 8 - 4. 24 - 4 = 20. So 2 × f of 4 plus f of 8. So 2 × 79 plus 20. So multiply this one. 158 plus 20. So the answer is 178. Okay, very simple one. The same procedure for last sum. So one by one we find out. First f of -2. So -2 means first function is 6x + 1. So 6 × -2 + 1 is equal to -12 + 1 is equal to -11. Then f of 6. 6 means, so last one 3x - 4. So 3 × 6 - 4. 18 - 4 is equal to 14. Then f of 4. f of 4 means where? Second one, x² - 1. So already we find out f of 4 is equal to 79. Okay. Yes. Then f of -2 also we find out what value is -11. So we substitute for this one.
2 into f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2. So substitute 2 into minus 2 க்கு minus 11 minus f of 6 க்கு minus 14 divided by f of 4 க்கு 79 minus 11. ஓகே இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாமா? 2 into 11 minus 22 minus 14 by 68. ஸோ மேலே உள்ள ரெண்டே ஆட் பண்ணலாம். minus 36 divided by 68. So 2 table 1 is 2, 8 2s are 16, 3 2s are 4, 4 2s are 8, 9 2s are 18, 17. So minus 9 by 17. This is the answer. Okay, so பொறுமையாக செஞ்சிங்கன்னா ஆன்சர் வந்துடலாம். ஓகேவா? வெரி ஈஸி ஒன். பஸ் ஒவ்வொரு வேல்யூ கண்டுபிடிச்சி அதில் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.